அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஞ்சனம் சமையல். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற வீடியோ ஹோம் மேட் வெஜ் பர்கர். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்கர் பன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். 2 மணி நேரம் அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. நல்லா மாவு ஊறட்டும். மாவு ஊறி நல்லா உப்பி பெருசாயிரும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்ப்போம். பொட்டேட்டோ பேட்டிஸ் எப்படி பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். 4-5 விசில் வச்சு வேக வச்சுருக்க உருளைக்கிழங்குல வெங்காயம், கொத்தமல்லி தழை, உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. பிசைஞ்சு ரவுண்டாக பிடிச்சி நல்லா தட்டிட்டு தவாவில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் பிரெட் க்ரம்ஸ் சேர்க்கவே கிடையாது பொட்டேட்டோ பேட்டிஸ்க்கு. அவ்வளோதான், பொட்டேட்டோ பேட்டிஸ் ரெடி. மாவு நல்லாவே உப்பி வந்திருக்கு. 2 மணி நேரம் கழித்து நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஃப்ளஃபியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நல்லா பர்கர் பன் உப்பி வரும். அவ்வளோதாங்க, பர்கர் பன்னோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உப்பி வந்திருக்க மாவை 3ஆக டிவைட் பண்ணி 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க ஒரு பிளேட்டில் வச்சு. அவ்வளோதான், நல்லா ஊறிடுச்சு. இப்போது இந்த மாவு மேலே பாலை நல்லா தடவிக்கிறேன். ஒரு ப்ரஷ் வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி பால் தடவிக்கிறேன். அவ்வளோதான், பால் தடவியாச்சு. இப்போது வெள்ளை எள்ளு சேர்த்துக்க போகிறேன் அந்த மாவு மேலே. பர்கர் பன் எப்படி வேக வைக்கணும்னா, அவனை 170 டிகிரி செல்சியஸில் 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. திரும்பி 170 டிகிரி செல்சியஸில் 10 to 15 மினிட்ஸ் வேக வைங்க. அவ்வளோதான், பர்கர் பன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா உப்பி சாஃப்டாக வந்திருக்கு. இப்போது அந்த பன் சூட ஆறினோன்னி சென்டராக நடுவில் நல்லா கட் பண்ணிக்கோங்க. 2ஆக பிரிச்சுக்கோங்க இந்த பர்கர் பன்னை. வெங்காயம், தக்காளி, கேபேஜ் இதெல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பன்னில் செட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நான் இப்போ வெஜ் மயோனைஸ் எடுத்திருக்கேன். அதை ஸ்பூன் வச்சு எல்லா பக்கமும் தடவி விட்டுருங்க. ஸ்லைஸ் பண்ணி வச்ச 3 தக்காளி, 3 வெங்காயம் அதையும் மேலே வச்சுருக்கேன். அப்புறம் பொட்டேட்டோ பேட்டிஸ், கேபேஜ், அதுக்கப்புறம் மேலே இன்னொரு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வைக்க போகிறேன். அவ்வளோதான், சீஸ் வச்சாச்சு. லாஸ்ட்டாக பர்கர் மயோனைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா அந்த பன் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். இப்போ அந்த சீஸ் ஸ்லைஸ் மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நடுவில் டூத் பீக் வச்சு குத்தி விட்டுருங்க. அவ்வளோதான், ஹோம் மேட் வெஜ் பர்கர் ரெடி ஆகிடுச்சு. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய வீடியோ பார்க்கறதுக்காண்டி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.